அதிமுக வேட்பாளர் பாலகிருஷ்ண ரெட்டி ஜூஜுவடி கருமாரியம்மன் கோவிலில் சிறப்பு தரிசனம் செய்து அருள் ஆசியுடன் வாக்கு சேகரித்தார். அப்போது அவர் தெரிவிக்கையில், திமுக ஆட்சியை விரைவில் வீட்டுக்கு அனுப்ப மக்கள் முடிவு செய்துவிட்டனர். ஓசூர் சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் சட்டமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் அங்கம் வகிக்கும் அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி போட்டியிடுகிறார். அவர் ஓசூரில் பல்வேறு பகுதிகளிலும் தீவிரமாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அவருடன் பிஜேபி, பாமக, அமமுக, தமாக உள்ளிட்ட கூட்டணி கட்சியின் நிர்வாகிகளும் தொண்டர்களும் இணைந்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் ஓசூர் மாநகராட்சிக்குட்பட்ட 1வது வார்டு, 2வது வார்டு மற்றும் உபகார் லேஅவுட், ராஜேஸ்வரி லேஅவுட், கோவிந்தா அக்ரஹாரம், பேகேப்பள்ளி, பாகூர், நல்லூர் அக்ரஹாரம் உள்ளிட்ட பகுதியில் பாலகிருஷ்ண ரெட்டி இரட்டை இலைக்கு வாக்கு சேகரித்தார். முன்னதாக அந்த பகுதிக்கு வந்த அவருக்கு அசோக் ரெட்டி, ஸ்ரீதர், பேகேப்பள்ளி முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் சைத்ரா, அருண்குமார், முன்னாள் கவுன்சிலர் முரளி ஆகியோர் சார்பில் பட்டாசுகள் வெடித்து உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பெண்கள் அவருக்கு ஆரத்தி எடுத்து பிரம்மாண்ட மாலைகள் அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். அப்போது அவர் தெரிவிக்கையில், ஓசூரை தனி மாவட்டமாக்குவது எனது லட்சியம். அஞ்செட்டி, தளி உள்ளிட்ட பல்வேறு மலைப்பகுதி கிராம மக்கள் கிருஷ்ணகிரி செல்வதற்கு சிரமப்பட்டு வருகிறார்கள். இதனால் ஓசூரை தனி மாவட்டமாக்கி பசுமை நகரமாக மாற்றவும், குப்பையில்லா நகரமாக மாற்றுவதும், குடிநீர் வசதி, சாலை வசதி, தெருவிளக்கு வசதிகள் போன்ற எண்ணற்ற அடிப்படை வசதிகள் இல்லாமல் இருக்கின்றது. இந்த ஆட்சியில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மக்களுக்கு சொன்னதையும் செய்வேன், சொல்லாததையும் செய்வேன், இரட்டை இலை சின்னத்திற்கு ஓட்டு போடுங்கள் என கேட்டுக்கொண்டார். இதைத் தொடர்ந்து பொதுமக்களிடையே பேசிய அவர், 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில் எந்தவித மக்கள் நல பணிகள் நடைபெறவில்லை. மாறாக ஒரு குடும்ப நலன் மட்டுமே கருத்தில் கொண்டு மக்களின் வரிப்பணத்தை கொள்ளையடித்தனர். எனவே இப்படிப்பட்ட திமுக ஆட்சியை விரைவில் வீட்டுக்கு அனுப்ப மக்கள் முடிவு செய்துவிட்ட நிலையில் வரும் 23ஆம் தேதி மக்கள் அனைவரும் தனக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் எனவும் அதற்காக இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் எனவும் அப்போது அவர் வேண்டுகோள் விடுத்தார். இந்த நிகழ்வின் போது ஜேபி என்கிற ஜெயபிரகாஷ் நாராயணன், சீனிவாசன், பாமக மாவட்ட செயலாளர்கள் கோவிந்தராஜ், வெங்கடேஷ், காதர் பாஷா, ஸ்ரீதர், அசோகா, முரளி, அருண்குமார், சீனிவாச ரெட்டி மற்றும் மகளிர் அணி பொறுப்பாளர்கள் என பலர் கலந்து கொண்டு அதிமுக வேட்பாளர் பாலகிருஷ்ண ரெட்டி அவர்களுக்கு வாக்குகள் சேகரித்தனர்.